இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எதுக்கு எடுத்தாலும் ஏட்டிக்கு போட்டியா பேசுறவ இப்ப வாயை திறக்காம கம்முன்னு இருக்கான்னா எனக்கு இப்பதாமா பயம் ரொம்ப அதிகமாகுது. ஏதோ பெருசா எதையோ மறைச்சு வச்சிட்டு இருக்கா போல இருக்குமா? ஆமா, உங்களுக்கு நான் வாயை திறந்து பேசினாலும் குத்தம், சும்மா இருந்தாலும் குத்தம். நானே வாழ்க்கையை பறி கொடுத்துட்டு இப்படி வேதனை பட்டுட்டு இருக்கேன். இப்ப வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டு என்னையே சந்தேகப்படுறீங்க. நான் அப்பவே தூக்குல தொங்கும் போது என்னை விட்டு தொலைஞ்சிருக்கலாம். நான் அப்படியே போயிருந்திருப்பேன்ல. தீபா, என்ன பேசுற நீ? அவரும் அப்பா தானே. ஏதோ வருத்தத்துல பேசிட்டு இருக்காருன்னு விட்டுறேன். நல்லா கேளுமா அவள. பா ப்ளீஸ் பா, தயவு செஞ்சு ரெண்டு பேரும் சண்டை போடாம இருங்க. நான் கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான் போல இருக்கே. இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏ தீபா, நீயாவது கொஞ்சம் சாப்பிடலாம்ல. நீ சாப்பிட்டதான் அப்பா வந்து சாப்பிடுவாரு. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேண்டாம். என் தங்கச்சி எனக்கு பண்ண துரோகத்துக்கு என் வயிறு நிரம்பிடுச்சு. நீ என்ன சொன்னாலும் சரி, இந்து என் பொண்ணு, அவ தப்பு பண்ணிருக்க மாட்டா. எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். அவ இந்த குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே நினைக்கக்கூடியவ. அவ என்னைக்குமே உனக்கு எதிராக நிக்கவே மாட்டா. இந்த விஷயத்துல அவ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு நியாயம் இருக்குமா? நல்லது நல்லது நீங்க அப்படியே நம்பிட்டே இருங்க. குடும்பத்துக்காக பண்றாளா? என்னோட கல்யாணத்தை நடத்தாம இவ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டால. எனக்கு என் கல்யாணம் நடக்குமோ என்னமோ. ஐயோ, என் வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னே தெரியலையே. ஏ தீபா, கொஞ்சம் சும்மா இரு. அப்பா, நீங்க எதுவும் சொல்லாதீங்கப்பா. இப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தீங்கன்னா சண்டை தான் பெருசாகும். இந்து இங்க இருந்திருந்தா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்து சும்மா இருந்திருப்பாளா? கடவுளே, இவ எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாளே. ஆனா என் சின்ன பொண்ணு அந்த குடும்பத்துல வாழ போயிருக்கா. அவங்க பேசுற விதமும் நடந்துக்கிற முறையும் ரொம்ப மோசமா இருக்கு. அவங்களுக்கு மத்தியில ஐயோ, என் பொண்ணு என்ன பண்ண போறான்னு தெரியலையே. அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராம மீனாட்சி, நீ தான் அவன் கூட இருந்து அவளை காப்பாற்றணும். மீனாட்சி, நீ அவன் கூடவே இரு மீனாட்சி. அக்கா சித்ரா, நீயே இங்க வந்த? இல்ல யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும்ல. பரவாயில்லக்கா, இவ்ளோ நடந்தும் என்னால உங்களை பார்க்க கூட முடியல. அக்கா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கக்கா, ப்ளீஸ்க்கா. என்னால தானே உங்களுக்கு இவ்ளோ பிரச்சனையும். ப்ளீஸ் சாரிக்கா, ப்ளீஸ்க்கா. சித்ரா விடு, அதெல்லாம் பாத்துக்கலாம், விடு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா உங்களுக்கே இவ்ளோ பெரிய கஷ்டம் வந்திருக்கேன். என்னாலதான் நீங்க விருப்பமே இல்லாம இந்த கல்யாணத்தை பண்ண வேண்டியதாயிடுச்சு. அதெல்லாம் நினைக்கும் போது ஏதோ பெருசா தப்பு பண்ண மாதிரி, உங்க வாழ்க்கையை நாசம் பண்ண மாதிரி என் மனசு ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்குக்கா. சித்ரா, உனக்கு அந்த குற்ற உணர்ச்சியே தேவையில்ல. இதெல்லாம் உன்னாலன்னு நினைச்சுக்காத. எனக்கு மேல கோவமோ வருத்தமோ எதுவுமே கிடையாது. இவங்களாம் ரொம்ப தப்பானவங்க. இவங்களெல்லாம் வேற எப்படி எதிர்த்து நின்னாலும் இதத்தான் அவங்க செய்வாங்க. இதுக்கு காரணம் நீ இல்ல. ஏன் தெரியுமா? உனக்கு முன்னாடியே எனக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டுதான் அவங்க என்ன பழி வாங்கிட்டு இருக்காங்க. ஆமாக்கா, எங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசம். அவங்களால யாரோட மனசையும் புரிஞ்சுக்க முடியாது. பொண்ணுங்கனாலே எப்பவும் அடிமை மாதிரி நடத்துவாங்க. இந்த வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களுக்கு ஆசையோ கனவோ லட்சியமோ ஏன் சுய மரியாதை கூட இருக்க கூடாது. ஏன்டா இந்த குடும்பத்துல வந்து பிறந்தோன்னு அடிக்கடி நான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். சின்ன வயசுல இருந்து என் சித்தப்பா பண்ற அடிதடி எனக்கு சுத்தமா பிடிக்காதுக்கா. இவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியலக்கா. இத பாரு சித்ரா, எப்பவுமே பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப தைரியமா இருக்கணும். இதெல்லாம் பார்த்து நீ பயப்படக்கூடாது. என்ன எதிர்ப்பு வந்தாலும் நம்ம அது எல்லாத்தையுமே சமாளிச்சு முன்னேறணும். நீ என்ன படிக்கணும்னு ஆசைப்படுற? நான் பெரிய ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும்னு ஆசைப்படுறேன். அந்த அதிகாரத்துக்கு வந்து ஏன் வீட்டுல நடக்கிற தப்பு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எங்க தப்பு நடந்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசைக்கா. ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆனா ஒண்ணு, உன் நம்பிக்கை மட்டும் கைவிட்றாத. ஏய் சரி, நீங்க வந்தது யாருக்காவது தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். நீங்க இருக்க வேண்டாம், நீ கிளம்பு.
சரிக்கா. சரி போ. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஹே போ. என்ன அக்கா என்ன என்னாச்சு? தேங்க்ஸ்க்கா. ரொம்ப சாரிக்கா. ஏய், ப்ளீஸ்க்கா மன்னிச்சிடுங்க. உங்களோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு ஏய், காரணம். அதெல்லாம் ஒண்ணு என்னால வேண்டாம். நீங்க இப்படி நீ தைரியமா இரு. ம்? நீ எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது. இப்ப கிளம்பி நீ போ. நம்ம அடுத்து என்ன பண்ணுங்கறத யோசிப்போம். சரியா? பயப்படாத. போ. சாரிக்கா. ஒண்ணும் ஆகாது போ. யாரு உன்னை இங்க வர சொன்னது? இப்ப எதுக்கு அவளை திட்டுறீங்க? நான் தான் அவளை கூப்பிட்டு பேசினேன். உன்கிட்ட பேசுறதுக்கு எங்களுக்கு எதுவும் இல்லம்மா. புரியுதா உனக்கு? எங்க வீட்டு பொண்ணுக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுத்து கெடுத்து விட்டுறாத. நான் தப்பா எதுவும் சொல்லி கொடுக்கல. ஆம்பளைக்கு அடிமையா இருக்க கூடாது. ஆம்பளைக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே அடிமையா இருக்க கூடாதுன்னு சொன்னேன். இங்க பாரு, எங்க வீட்டுக்குனே ஒரு சம்பிரதாயம் இருக்கு. இங்க நாங்க எல்லாருமே ஆம்பளைங்க சொல் பேச்சு கேட்டுதான் நடப்போம். இதெல்லாம் உனக்கு புரியாது. ஏய், என்ன இன்னும் நின்னுட்டே இருக்கே? உனக்கு போட்டு என்ன பாத்துக்கோ. ஐயோ ஐயோ. ஏய் சித்ரா, சித்ரா, ஐயோ சித்ரா, 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 சித்ரா. ஐயோ அக்கா, சித்ரா, சாந்தி, போய் ஏதாவது இருமுறை எழுதிக்கோ, போ. சித்ரா, 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 ஐயோ, சித்ரா, 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 அக்கா, சித்ரா, சித்ரா, கொடு, அக்கா. இதை பிடிச்சுக்க, சித்ரா. வலிப்பு வந்தவங்களுக்கு இரும்பு மட்டும் கொடுக்க கூடாது. இது மூளையில ஏற்பட்ட அதிர்வு. சித்ரா, 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 ஐயோ சித்ரா. ரொம்ப தேங்க்ஸ்மா. நல்ல வேலை, சித்ராக்கு எதுவும் ஆகாம நீ காப்பாத்திட்ட. ஏன்னா மாப்பிள்ள, நான் தெரியாம கேக்குறேன். கிருபா அண்ணன் அவர் வீட்டு பொண்ணு ஓனாங்கலத்துல தாலி கட்ட சொன்னாரா? சரின்னு தலையாட்டினேன். இப்போ இந்து கழுத்துல தாலி கட்ட சொன்னாரு, அதுக்கு சரின்னு சொல்லி தலையாட்டினேன். அண்ணன் என்ன சொன்னாலும் பூம் பூம் மோடு டொங்கு 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 டொங்குன்னு தலையாட்டுறியே, அப்படி அவர் என்னடா உனக்கு பண்ணாரு? இல்ல, ஏன் இவ்வளவு விசுவாசமா இருக்கேன்னு கேட்டேன்.